என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். பிரம்ம முகூர்த்தம். ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும்னா, நாம் ஒரு காரியத்தில் ஏற்றம் பெறணும்னா, நம்ம குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைக்கணும்னா, நம்ம குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கணும்னா, நம்ம ஜோசியர்களோ இல்லை பெரியவங்களோ இல்லை நம்ம சாஸ்திரங்களோ என்ன சொல்லும் தெரியுமா? பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் விடிய காலையில் 4:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அந்த பூஜைகளை பண்ணினா உனக்கு நிச்சயமாக நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆன்மீகத்தில் ஏற்றம் பெறணுமா, காலையில் எழுந்து தியானம் பண்ணு, நல்லா வரும். படிக்கணுமா, காலையில் எழுந்து பண்ணு, பிரம்ம முகூர்த்தத்தில் படி, நல்லா படிப்ப. இப்படியெல்லாம் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அப்படி என்னங்க சிறப்பு? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. பிரம்ம முகூர்த்தம். பிரம்மம் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கணும். சில பேர் அதில் சிலதெல்லாம் நான் அதை சர்ச் பண்ணி பார்த்தேன். பிரம்ம முகூர்த்தம்னா பிரம்மாவுடைய நேரம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. பிரம்மம் என்றால் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரம்மம் என்பது எங்கும் நிறைந்திருப்பது, தன்னுள் நிலைத்திருப்பது, தன் நிறைவு பெற்றது, எல்லையற்றது. இப்படி எப்படி வேணாலும் அந்த பிரம்மத்தை இந்த சொல் குறிக்கும். ஸோ இந்த பிரம்மம் என்பது அதுதான் இறைவன். நம்மளுடைய தோற்றங்களுக்கு எல்லாம் மூல காரணம் அதுதான், ஆதியும் அந்தமும் அதுதான். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம்னு ஏன் சொல்கிறோன்னா, முகூர்த்தம் என்பது கால நேரங்களை நிர்ணயிக்கக்கூடியது. இப்போ இந்த தன்னிறைவு பெற்ற எல்லையற்ற கருணையான அந்த பிரம்மத்தை குறிக்கக்கூடிய காலம் அதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த 4லேருந்து 6 அந்த காலத்தை குறிக்குது? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 4லேருந்து 6 இந்த உலக இயக்கங்கள் எல்லாமே நிறுத்தப்படும். என்னென்னா, நிறைய பேர் தூங்குவாங்க, ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாங்க, எண்ணங்களுடைய அலைவரிசைகள் இருக்காது, உயிர்களெல்லாம் உறங்கக்கூடிய சமயம், சூரியன் இருக்காது, எல்லாமே இருக்கும்பொழுது இந்த 4லேருந்து 6க்குள்ளே அந்த வெளிச்சமும் இருளும் சங்கமிக்கும் சமயமாக இருக்கும். ஏன்னா வெளிச்சம் வரப்பொழுது இருள் அங்கேயும் இருக்கிறதுனால ரெண்டும் கலந்ததுனால அந்த சந்தியா பொழுதுன்னு சொல்லலாம். அதாவது ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய காலம். இப்போ இந்த சமயத்தில் இதை கூட விட்டுருங்க, இதெல்லாம் கூட பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இது சாயந்தரமும் வருது, ஆனால் அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம் இல்லை. காலையில் ஏன் எஸ்பெஷலாக காலையில் நமக்கு அதை பெருசாக சொல்கிறாங்கன்னா, எல்லா உயிர்களும் அமைதியாக உறங்கக்கூடிய நேரம் மற்றும் உலகத்தின் இயக்கங்கள் எல்லாம் சற்று நிறுத்தப்படும். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் நான் என்ன சொன்னேன், பிரம்மம் அமைதியான தன்மை கொண்டது, சாந்த தன்மை கொண்டது. இப்போ இந்த உலகமே உங்களுக்கு சாந்தத்தன்மையாக இருக்கும். உலகம்னா நீங்கள் உடனே கேட்டுடலாம், ஏன்பா இன்றைக்கி நமக்கு காலையில் இருக்கிறது அமெரிக்காவில் பகலாக இருக்குமே, எப்படியா அது பொருந்தும்? இல்லை இரவாக இருக்குமே, ஏதோ ஒரு சமயம் எப்படி பொருந்தும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அமெரிக்காவில் அதே விடிய காலம் ஆனால் தான் அது பிரம்ம முகூர்த்தம். இங்கே எப்படியோ அங்கேயும் அப்படி தான். ஸோ அதில் மாறுதல் கிடையாது. அந்த சமயத்தில் அமைதித்தன்மையும் சாந்தத்தன்மையும் தவறுறதுனால அதை பிரம்ம முகூர்த்தம் என்று பெரியவர்கள் குறித்தார்கள். ஏன்னா அந்த சமயத்தில் சஞ்சலம் எதுவும் ஏற்படாது, நிசப்தமாக இருக்கும். பிரம்மத்துடைய தன்மையே அதுதான். இப்போ ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆன்மா அகத்தினுள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற மாயைகள்லேருந்து நம்ம விடுபடணும்னு சொல்கிறாங்க. இந்த மாயிலேருந்து விடுபட்டால் தான் நம்மளுடைய மனம் அமைதியான தன்மைக்கு போகும். அதாவது மனம் என்பது அறிவு எடுத்துக்கலாம், உணர்வையும் எடுத்துக்கலாம். அமைதித்தன்மைக்கு போகும், நிலையான தன்மையை எடுக்கும். பிரம்மமும் நிலையான தன்மை. ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா பரமான்மா, பிரம்மம் தான் பரமான்மா. அந்த பரமான்மாவின் துளி தான் நம்மளுடைய ஆன்மா. நம்மளுடைய ஆன்மா உயிரை கொடுத்து நம் இதயத்தில் உயிராய் நின்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஆன்மா நமக்கு மூலமாக இருக்கிற அந்த ஆன்மாவுக்குள்ளே ஒடுங்கணும்னா அந்த ஆன்மத்தன்மையை நம்ம பெறணும். இந்த ஆன்மத்தன்மையை பெறணும்னா வெளி உலக மாய உலகத்திலேருந்து நம்ம மனசை ஈர்த்து உள்ளுக்குள்ளே அடக்கணும். அப்போ தான் ஆன்ம உணர்வை நம்ம பெற முடியும். அந்த ஆன்ம உணர்வை பெற்றுட்டோம்னா பரமாத்மாவோட நம்ம கலந்துடலாம். இதுதான் மேட்ரு, சிம்பிள். ஆனால் கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த வேலையும் அப்படி தான். இந்த பிரம்ம முகூர்த்த வேலை என்ன நடக்கும்னா, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மம் எப்படி அமைதியாக இருக்கிறதோ அப்படியும் உலகம் சாந்தத்தன்மையோடு இருப்பதனால் நம் மனமும் அலைப்பாயாமல், அதாவது இங்கே டிராஃபிக் ஜாம் எதுவுமே கிடையாது. இங்கேருந்து மயிலாப்பூருக்கு போனோம், டிராஃபிக் ஜாமாக இருக்கும் பகலெல்லாம் போனீங்கன்னா. ஆனால் அதே சமயத்தில் ராத்திரி வேளையில் போனீங்கன்னா டிராஃபிக் ஜாம் இருக்காது, பார்த்தீங்களா? அதே போல் தாங்க. அப்போ எந்த எண்ணங்களுடைய கலவைகள்லாம் எல்லாம் டிராஃபிக் ஜாம்லாம் நம்மளை இடையூறு பண்ணாமல் அமைதித்தன்மையோடு இருக்கும்பொழுது நம்ம நல்லா படித்தோன்னா படிப்பு ஏறும், குழந்தைகள் படித்தா படிப்பு ஏறும். அந்த சமயத்தில் நம்ம பூஜைகள் ஏதாவது பண்ணும்பொழுது இறைவனோட மனம் ஒன்றுபடும். அதாவது நம்ம ஆன்மாக்குள்ளே நம்ம மனம் ஒன்றுபடும். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது பிரபஞ்ச சக்தியோடு நம்ம ஒன்றுபடுவோம். இந்த சமயத்தில் இந்த 4லேருந்து 6க்குள்ளே நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நம்ம தியானத்தில் ஈடுபட்டு, அதாவது நம்மளையே நம்ம கவனித்து எனக்கு இது வேணும்,
நான் இந்த கஷ்டத்தில் இருக்கேன், இது நிவர்த்தி ஆகணும்னு நம்ம ஆணித்தரமாக நம்ம மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப என்ன அது நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் பெரியவர்கள் நமக்கு கொடுத்த ரகசியம். அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு போக முயற்சி பண்ணுங்கள். சந்தோஷமாக வாழுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.